வணக்கம் மக்களே, இன்றைக்கி 3வது நாள். வீடியோ ரொம்ப லென்த்தாக அப்போ தான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிக்கலாம். இன்றைக்கி ஸ்டாக் வாங்குறது ஒன்றும் இல்லை, சிக்கன் மட்டும் வாங்கினோம். மொத்தம் வாடகை சின்ன சின்ன செலவு இருக்கா, ஸ்டாண்டாக இருக்கும் 700 800. ஸோ அது மட்டும்தான் சிக்கன் வாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செலவு கம்மி தான், 550 ரூபா தான். ஏன்னா சிக்கனும் கம்மியாக தான் வாங்கினேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக போது, சிக்கன் வேஸ்ட் ஆகும் சொல்லிட்டு இன்றைக்கி வருமானம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்திருக்கு. அதாவது சிக்கனும் போயிருக்கு, சிக்கனும் காலி, எனக்கு கம்மியாக வாங்கணும். வாஃபலும் இன்றைக்கி வாஃபல்ஸ்லாம் அதிகமாக போயிருக்கு. ஸோ 2000 ரூபா வந்திருக்கு. என்னடா நீ 2000 ரூபா சம்பாதிச்சிருக்க, முகத்தில் சந்தோஷமே இல்லை, நீங்கள் கேட்குறீங்க புரியுது. என் பாக்கெட்லேருந்து 3000 ரூபா நான் போட்டிருக்கேன். அந்த 3000 ரூபாய் ஒன்றும் வரல, அது அசலே ஒன்றும் வரல. அதுலேருந்து அசல் வந்தால் அப்போ தான் நான் ப்ராஃபிட்டே ஒன்று பார்க்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் வேறு எடுக்கணும், ஏன்னா கோழி சொடா காலி, அதுக்கு நான் செலவு பண்ணணும். சின்ன சின்ன செலவு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஆயில் கேஸ் வேறு வாங்கணும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி 2000 ரூபா வந்து ரீசனாக பார்த்தீங்கன்னா 3 பெரிய கஸ்டமரு, அது தமிழ் ப்ரோ, மணி ப்ரோ, இன்னொரு பிரதர் தான். அவங்க வரலன்னா இன்றைக்கும் 700 ரூபா 800 ரூபா தான் வந்திருக்கும்.